இதுதான் பாண்டிச்சேரி லைட் ஹவுஸ். நாங்க சின்னதுல இருந்து இந்த இடத்த வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அந்த ஆசை எனக்கு நிறைவேறவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு வந்து கேட்டோம், இது மாதிரி ஏறி பார்க்கலாமான்னு கேட்டோம். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, வேலை நடந்திருக்கு, இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லிஃப்ட் செட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் கிளியர் ஆகி இப்பதான் வந்து லிஃப்ட் செட் பண்ணி பார்வையாளர்களை உள்ள அனுமதிக்கிறாங்க. இப்ப நாங்க அது பார்க்க வந்திருக்கோம். ஹாய், வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இது செட் பண்ணிருக்காங்க. நாங்க இப்ப லைட் ஹவுஸ்க்கு மேல போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை ஏறி பார்க்கணுன்றது எவ்வளோ நாள் கனவு, இப்பதான் அது நிறைவேறுது. அப்பா, ரொம்ப தொலைவு போற மாதிரி இருக்கு. இது வந்து எனக்கு வந்து ஒரு 15 வயசு இருக்கும்போது இதுல வந்து ஏறிக்கிறேன். அதோட இப்பதான் வரேன். எனக்கு இப்போ 55 வயசு. அதாவது ஆக்சுவலா வந்து 15 மைனஸ் 55 40 வருஷம் ஆகுது. மறுபடியும் இங்க வந்து இந்த லிஃப்ட்ல இருந்து அப்பெல்லாம் லிஃப்ட் கிடையாது, லிஃப்ட். அப்பெல்லாம் எனக்கு கால் நல்லா இருந்தது. அப்புறம் இப்ப அவரால ஏறவே முடியல, கஷ்டப்பட்டு ஏறி நிற்கிறாரு. இது முடிஞ்சு மறுபடியும் 2-3 படி ஏற மாதிரி தான் வந்திருக்காங்க, வச்சிருக்காங்க. இடிச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த குஷன் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சேஃப்டி. லைட் ஹவுஸ் மேல இருந்து பாக்குறோம். ஃபுல் சிட்டியே இங்க இருந்து தெரியுது. பாண்டிச்சேரி ஃபுல்லாவே பார்க்க முடியுது எங்களால. அதுலயும் இந்த கடல் பகுதியில கிட்ட வந்து பார்த்தா செம்ம காத்து, சில்லுன்னு ஏசி காத்தாட்ட அடிக்குது. அந்த காத்து மேல பட்டவனே புன்னகை தானாவே வருது. செம்ம கூலிங்கா இருக்கு. உப்பளம் கிரவுண்டு ஃபுல்லாவே சின்னதா தெரியுது. காந்தி சிலை எங்க இருக்கு? ஆமா, இப்ப காந்தி சிலையே தெரியல, குட்டிக்கோண்டா இருக்குது. கடல் பாதி நிலம் பாதின்ற மாதிரி சூப்பரா இருக்கு. பன்னெண்டு வயசுக்குள்ள இருந்தாக்கா அரை டிக்கெட்டு, நாங்கெல்லாம் முழு டிக்கெட்டு. இப்ப பாண்டிச்சேரி பீச் ஃபுல்லா இங்கதே பார்க்கலாம் நீங்க. இல்ல, இதுதான் பாண்டி மெரினா. நமக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் அங்க நிறைய நடக்கும்ல, ஈவெண்ட் எல்லாமே அங்கதான் நடக்கும். இதான் பாண்டி மெரினா. நம்ம வாக்கிங் போவோம்ல, அந்த பிளேஸ் அது. மண்ணு கொட்டிருந்தாங்கல்ல அந்த இடம். அதுக்கு அந்தாண்ட இருக்கிறது வீராம்பட்டினம். வீராம்பட்டினம் வாக்கிங் பிளேஸ் அது. ஐ லவ் பாண்டி, அது அங்க தெரியுது பாரு, எல்லோ கலர்ல தெரியுது. வீராம்பட்டினம் எங்க ஊரு அரியாங்குப்பம். போட் ஹவுஸ், போட்டிங் எல்லாமே இங்க இருந்து தெரியுது. பாண்டிச்சேரியில் உள்ள பெரிய வாய்க்கால் தண்ணி இருக்குங்களா, இந்த வாய்க்கால் தண்ணியை சுத்திகரிப்பு பண்ணி கடல்ல கொண்டு சேர்ப்பாங்க. அந்த காலம் தான் அது. கடல்ல வந்து அழுக்கு தண்ணியை சேர்க்கும்போது சுத்தம் பண்ணி அதை கொஞ்சம் சுத்தமான தண்ணியா கடல்ல சேர்ப்பாங்க, குப்பை இல்லாம. அதான் சுத்திகரிப்பு பண்ணுது. அந்த லாஸ்ட்ல தொட்டில தண்ணி வந்து சுத்துறாங்க, இது பண்ணுறாங்க. லாஸ்ட்
அதான் சுத்திகரிப்பு மையம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஃப்ளோருக்கு மேல இருக்கு இது. இவரு அப்படியே வேக வேகமா இறங்கி ஓடியாந்தாரு. இவங்க கூடவே ஓடி வரலாம் நான் ட்ரை பண்ணேன், பட் முடியல. லிஃப்ட் என்னோட வேகமா இருக்கு. நாங்க லிஃப்ட்ல இறங்கிட்டோம். ஒரு வேக வேகமா இறங்கி வந்தாரு. பண்ணிட்டு வெளியே இவங்க நடந்து வரதுக்கு நான் வந்துட்டேன். ஜாலியா இருந்துச்சு. ஏறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு, இறங்க ஈஸியா தான் இருந்துச்சு. செம்ம காத்து அடிச்சுது மேல, கீழே காத்து இல்ல, நார்மலா இருக்குது. அனைவரும் வாருங்கள் வாருங்கள், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா. ஓகே வாங்க போலாம். லைட் ஹவுஸ் ஏறி முடிச்சாச்சு. இப்ப நாங்க மெரினா பீச்சுக்கு போய் நிக்கிறோம். பாண்டி மெரினா பீச் இது. இந்த பீச்சுக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க லைட் ஹவுஸ் பார்த்தோம். லைட் ஹவுஸ் அது இருக்கு பாருங்க. அந்த லைட் ஹவுஸ்ல தான் இப்ப பாண்டிச்சேரியை சுத்தி பார்த்தோம். லைட் ஹவுஸ்ல காசு பாத்தீங்கன்னா 20 ரூபாய் தான். ரொம்ப ஒர்த்தா இருந்தது. ஃபுல் பாண்டிச்சேரியை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்னாலும் ஃபுல் கடல் வியூவும் ரொம்ப நல்லா இருந்தது. குளிர்ச்சியான காத்து அங்க அடிக்குது. ஏசி ரூம்ல போட்ட காத்தாட்டம் அப்படியே சும்மா சூப்பர் காத்து அடிச்சுது. ஒரு 10 நிமிஷம் அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் இங்க வந்திருக்கோம். இது கடல் உள்ளார வர மாதிரி ஒரு வேவாட்டம் இருக்கு. இங்க இப்ப சுத்தி அலை அடிக்குது. நீங்க இப்ப பாக்கலாம், அங்க கடலுடைய அலை அடிச்சு அதனுடைய சாரல் எங்க மேல அடிக்குது. கரையில இருந்து 150 மீட்டர் இப்ப கடல் உள்ளார இருக்கிற மாதிரி இது. இது மாதிரி தாண்டி போட்ல போனோம் நாங்க. அதே தூக்கி தூக்கி போடும், கத்தினே போக வேண்டியதுதான். கீழே விழுந்துற மாதிரி இருக்கும். அந்த அலையில வரப்ப அப்படியே கீழே சாஞ்சிற மாதிரி இருக்கும். அலை பயமா இருக்கும். ஜாலியா கடல்ல ஒரு ரவுண்டு. அது ரொம்ப கடலுக்கு நடுவுல போறப்ப அந்த அலை எல்லாம் கம்மியா இருக்குது.